பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமம் என்பது பிரைஸ் தி லார்ட். அது ஒரு உறுதியான கோபுரத்தை போன்றது. ஒரு ஆபத்து வரும்பொழுது ஒருவன் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு அவன் என்ன செய்கிறான்? அந்த உயரமான கோபுரத்தில் போய் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறான். அதை போல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்தை நாம் கூப்பிடும் பொழுது அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அதற்குள் ஓடி அவன் சுகமாயிருப்பானா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 18:2 வாசித்து பாருங்க. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்புகிற என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, அவர் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 61:3 வாசிக்கும்போது, நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருக்கிறீர். நான் சொல்லுவேன், இந்த காலவேளையில் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் கூப்பிட்டு பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்படின்னா நீங்கள் அவருடைய நாமத்தை எந்த இடத்தில் பயன்படுத்துகிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் செயல்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை ரட்சிக்கக்கூடியவர். சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறது? ஏன் நாம் கேட்கிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே சொல்கிறாருங்க. அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிக்கும்போது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அவருடைய நாமத்தில் நாம் கேட்கும்போது, இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் எந்த இடத்திலெல்லாம் பயன்படுத்துகிறீர்களோ, நான் சொல்லுவேன், அந்த இடத்திலெல்லாம் அற்புதம் நடக்கிறத நீங்கள் காண்பீங்க. அவருடைய நாமத்தில் அதிகாரம் இருக்கிறது, அந்த நாமத்தில் வல்லமை இருக்கிறது, அந்த நாமத்தில் ரட்சிப்பு இருக்கிறது. இயேசு என்கிற நாமம். அதனால தான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வந்ததான எல்லா நெருக்கத்திலேயும் அவன் இயேசு என்கிற நாமத்தை அவன் சார்ந்திருந்தான். இயேசு என்கிற நாமத்திற்குள் அவன் தன்னை மறைத்து வைத்திருந்தான். ஒரு சத்துருவாலையும் அவனை தொட முடியலை. இந்த காலவேளையில் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுதும் இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன். கட்டாயம் அந்த இடத்துல தேவன் செயல்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். ரோமர் 10:13 சொல்லுகிறது,
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் அவருடைய நாமத்தை சார்ந்து கொண்டு அவருடைய நாமத்தை பயன்படுத்தி கூப்பிடுகிற ஒவ்வொரு காரியத்திலேயும் நீங்கள் ஜெயத்தை காணப்போகிறீர்கள். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, இந்த கால வேளையில் இயேசு என்கிற நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். அதிசயங்களை காண உதவி செய்யுங்க. அவர்கள் எதற்காக கூப்பிடுகிறார்களோ அந்த காரியத்தில் செய்ய உண்டாகட்டும். சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.